ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். இன்னைக்கு எபிசோட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு வீக்கா சீன் ஸ்டார்டிங்ல வரும்னு நினைச்சு பல்பு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன். எனக்கு குட்டி சீனா வச்சதுனால மேபி கண்டினியூட்டி இருக்கும்னு நினைச்சேன். தெரிஞ்சும் பல்பு வாங்கிட்டேன். ஸோ என்ன மாரி யாராவது இருக்கீங்களேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்கே வந்து வீக்கா வீட்டில் தான் போச்சு. ஆனால் இந்த ஹோல் எபிசோட்ல எனக்கு ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் வந்து சித்தி பாட்டி கிட்ட கேட்குறாங்க, சித்தி உங்களை பார்த்துக்கிறதுக்காக தானே வந்திருக்காங்க, ஏன் வந்து சித்தப்பா இங்கே இருக்கேன்னு கேட்குறாரா? இல்லை இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே இருக்காங்க, அப்போ என் ஒய்ஃபுக்கு நானும் சப்போர்ட் பண்ணும்ல, உங்கள் பொண்ணுக்கு ஒரு நியாயம் காவேரிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ், ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிட்டா இந்த வீட்டு மேலே எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு ஹஸ்பண்டா அவர் சப்போர்ட் பண்றது சூப்பரா இருக்கு. அதை வந்து வீட்டுல மத்தவங்க அவங்கள பேசாம வச்சு அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதையும் ரொம்ப அழகா இந்த விஜய் கேரக்டரை விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல. உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ ஓவராலா வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து காவேரியை வந்து எல்லாரும் பிளேம் பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து பேரன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஸோ தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்கும்போது தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் வந்து நம்ம சித்தப்பா மூலியமா எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. இதுல ஒரு மெயின் லாஜிக் மிஸ் ஆகுது. எப்படி சித்தப்பாக்கு தெரியுது அப்படின்றது? ஒருவேளை இந்த ஃபேமிலி செட்டப் பண்ண ஃபேமிலியா இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒருவேளை இவங்க ட்ரூவா இருந்தாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல இவங்களுக்கு தெரியறது எப்படி அப்படின்றதுக்கு வந்து ஒரு சின்ன சீனாவது வச்சிருக்கணும். அண்ட் வந்து அவங்க எப்படி சென்னை அட்ரஸை கண்டுபிடிச்சு வந்தாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை எண்ட் ஆஃப் த டே இது செட்டப் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த லாஜிக்கெல்லாம் தேவைப்படாது. ஸோ இது எப்படி வரப்போகுது, எப்படி அவங்க கன்க்ளூட் பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து செட்டப் பண்ண ஃபேமிலியா இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் இதுலேயும் வந்து இவங்க எல்லாருமே வந்து டேடி தப்புன்னு நம்பிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து நாளைக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவுமே அவங்களுக்கு வந்து சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி பேக் ஃபயர் ஆகும். ஸோ இது எப்படி கொண்டுட்டு போக போறாங்கன்னே தெரியல. ஆனால் ஒரு சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிடுறாங்க. லைக் வந்து கொடைக்கானல் வீட்டை பூட்டிட்டு வரதை காமிச்சிருக்கணும், கண்டிப்பாக காமிச்சிருக்கணும். அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கணும். எப்படி இவங்க கண்டுபிடிச்சு வந்தாங்க, ஏதாவது ஒரு குட்டி குட்டி சீன்ஸ் வச்சிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலாக காவேரியை வந்து எல்லாம் குவெஸ்டின் பண்றாங்க. காவேரி வந்து இனி நான் விஜய் இன்வால்வ் பண்ணாம எங்க ஃபேமிலி மேட்டரை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க. நீ போ, மேல போ, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து டைனிங் ஹாலில் இதே கான்வர்சேஷன் வரும்போது அங்க வந்து நான் ஆஃபீஸ் கூட்டிட்டு போறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க, பாட்டி அவங்க ஃபேமிலி இஷ்யூவை ஹேண்டில் பண்றது கூட எனக்கு ஈஸி தான், ஆனா இந்த விஷயத்தினால இங்க வீட்டில் நடக்கிறத ஹேண்டில் பண்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது என்ன சொல்ல வச்சிருந்தீங்க, அப்புறம் என்னால ஃபேஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து சாரதா வீட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து கங்கா வந்து காஃபி கொடுக்குறாங்க. டோர் நாக் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ஃபேமிலி வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல. வா கிருஷ்ணா சிந்து உள்ளே போகலான்னு அவங்க பாட்டுக்கு உள்ளே வராங்க. ஸோ அதோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தான் வந்து ப்ரோமோ சீன் வரும். உங்களுக்கு இந்த சீன் எப்படி போகுது, உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.